மானஸ் என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வாரி வழங்கி தற்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை. இப்போ நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்திற்கும் இந்த பருவமழை காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கும். மாறுதல் அடையக்கூடிய ஒரு சூழலை சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால தான் பெரும்பாலான இடங்களில் ஒரு பிளசண்டான ஒரு வெதரை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழகத்தின் சில பகுதிகளில் ஒரு கனமழையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது நிலையில் கடந்த வாரம் முழுக்கவே நமக்கு ஆட்டம் காட்டி கொண்டிருந்த இந்த இன்வெஸ்ட் 91B என்ற இந்த சிஸ்டம், இது பார்த்தீங்கன்னா கரையை கடக்குமான்னு நம்ம தேடிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஓட்டர்ன் போட்டு திரும்ப இங்கே தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு நிலவரத்தையும் பார்த்தோம். இந்த கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு திசை போல இஷ்டத்துக்கும் இங்கே வங்கக்கடல் பிராந்தியத்தில் அது நகர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அதுக்கப்புறம் கடல் பகுதியில் பெருமழையை கொடுத்துட்டு தற்பொழுது மீண்டும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து தன்னுடைய நகர்வை செலுத்திக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இப்போ தெற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தின் கடற்கரையை நோக்கி தான் இதனுடைய பயணமானது இருக்க போகிறது. தமிழக கடற்கரை மற்றும் இலங்கை வடக்கு கடற்கரை பகுதிகளில் தான் இதனுடைய பயணத்தின் முடிவானது அமைய இருப்பதாகவே கணிக்கின்றனர். இந்த நிலையில தற்பொழுது பாருங்க எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுழற்சி வீக்கா இருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. மழை மேகங்கள் அதிக அளவில் இருக்கும்போது அந்த சுழற்சியை நம்மளால பார்க்க முடியாது. இப்போது வீக்கா இருக்கிறதுனால அந்த சுழற்சியை நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. இது ஃபுல் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய சுழற்சி எவ்வளவு ஒரு அழகான ஒரு இயற்கையுடைய அம்சம் அப்படின்றதையும் இது நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த 91B இது நகர்ந்து வர வர இதனுடைய தாக்கமும் நமக்கு உணர இருக்கிறது. என்னதான் இந்த இடத்துல மழை மேகங்கள் பெரிய அளவில் இல்லைன்னாலுமே தற்போது இது வீக்காய் நகரும் போது கிழக்கு திசை காற்றும் நம்மை நோக்கி வர இருக்கக்கூடிய நிலையில அதுவும் இதுவும் சேர்ந்து இன்னொரு பக்கம் இன்னொரு அழுத்தமும் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் மழை பொழிவு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க மையம் கொண்டிருக்கிறது இந்த 91B அப்படின்றத நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. ஸோ இதனுடைய நகர்வு குறிப்பிட்ட மாதிரி தெற்கு தென்மேற்கு திசையில் நோக்கி நகர இருக்கக்கூடிய நிலையில இதனுடைய காற்றின் திசை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? இது பாருங்க தமிழகத்தில் இதனுடைய திசை இப்படி இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் மேற்கு புறத்திலிருந்து ஒரு அழுத்தமும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ மேற்கு புறத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தமும் இந்த பகுதியில் இப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த பகுதிகளில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த காற்றின் திரட்சியால மழை கிடைக்க போகிறது அப்படின்னா இப்போ மழையின் திரட்சி அளவை நமக்கு பார்க்கும்போது நமக்கு இது கொஞ்சம் தெளிவாகிறது. ஸோ மழை திரட்சி என்ன சொல்கிறது? சொன்ன மாதிரி பாருங்க இந்த பகுதிகளில் தான் மழைக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஸோ எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகள் கோயம்புத்தூர் அந்த பகுதிகளில் தொடங்கி அப்படியே கீழே ஒரு ஸ்ட்ரெச்சா இந்த மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்கான ஒரு மழை திரட்சிக்கான நிலவரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சேலம், ஈரோடு, கரூர் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பா கரூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே நகர்ந்தீங்கன்னா பாருங்க இந்த ஸ்ட்ரெச்ல ராமநாதபுரம், சிவகங்கை இந்த பகுதிகளெல்லாம் பாருங்க மழை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த பகுதிகள் நாம எடுத்தோம்னா சிவகங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். சிவகங்கை, வேம்பத்தூர், திருப்புவனம், வரிச்சியூர், மானாமதுரை, காளையார் கோவில், தாயமங்கலம், மரவன்மங்கலம், பார்த்திபனூர் இந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. கனமழைக்கான வாய்ப்புனா அது வேம்பத்தூர், சிவகங்கை ஒட்டிய பகுதிகளில் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே இந்த ஸ்ட்ரெச்லேயே கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது இங்க பாருங்க ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அபிராமம், கமுதி, செங்கப்படை, முதுகுளத்தூர், கடலாடி இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு லேசான மழை அப்படின்ற அளவு எடுத்துக்கிட்டோம்னா பாண்டி வலசை இந்த பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை திரட்சி வச்சு நாம சொல்றோம். முக்கியமா கரூரா இருக்கட்டும், கரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டத்தின் சில பகுதிகள், மேலூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட மழைக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நிலையில இந்த 91B உடைய நகர்வு மீண்டும் தமிழக கடற்கரையை நோக்கி வரக்கூடிய நிலையில இந்த வாரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் வரும் 24ஆம் தேதி தமிழக கடற்கரை அது நெருங்கும் போது மழை பொழிவை கொடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான அலர்ட் கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. செங்கல்பட்டு, விழுப்புரம்,
புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத வானிலை ஆய்வு மையம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஸோ அது நெருங்க நமக்கு மழையின் தீவிரம், அதனுடைய திசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏற்கனவே எந்த அளவுக்கு கணிக்க முடியாம கடைசி நிமிஷத்துல கூட, கடைசி மணி நேரத்துல கூட அதனுடைய திசையில் எந்தெந்த அளவுக்கு மாறுபாடு இருந்ததுன்றதை பார்த்தோம். ஸோ தற்போதைய சூழல்ல ஐரோப்பிய மாடல் நமக்கு சொல்வது என்ன, வரும் செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதிக்கான நிலவரத்தை பார்க்கிறோம். இது தமிழக கடற்கரையை நோக்கி நெருங்கக்கூடிய நிலையில் அந்த சுழற்சி நம்மால திரையில பார்க்க முடிகிறது. அப்படி நெருங்கும் வேளையில தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஸோ நேரம் போக போக மழையின் தீவிரமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். செவ்வாய்க்கிழமை ஒரு காலை நேரத்தில் பாருங்க, சென்னையின் வட பகுதிகள், இங்க பழவேற்காடை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பெரும்பாலான கடலோர பகுதிகளுக்குமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நேரம் போக போக இங்க பாருங்க 25ஆம் தேதியுமே இன்னுமே கூட ஒரு ப்ராப்பரா ஏரியாவை கவர் பண்றதை நம்மால பார்க்க முடிகிறது. இங்க திருவள்ளூர் தொடங்கியே அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகள் தாண்டி திருவள்ளூர் தொடங்கி இங்க கீழே சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் இங்க கீழே புதுச்சேரி வரைக்குமே கூட, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கூட கவராவதை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ 25ஆம் தேதிக்கான மழை நிலவரம் தற்போதைய மாடல் காட்டுது. வர்ற 25ஆம் தேதி இந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது மழைக்கு. உள் மாவட்டங்களின் சில பகுதிகளிலுமே கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளிலுமே கூட மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே 26ஆம் தேதி நிலவரத்தை பாருங்க. தமிழகத்தின் வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகளிலுமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் மழை இன்டென்ஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் இந்த வெள்ளிக்கிழமை மழை இன்டென்ஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு அந்த 91B தன்னுடைய வலுவை மொத்தமாக எழுந்தது கரைந்த பிறகே கூட தமிழகத்தின் பாருங்க பரவலாக மழை பெய்வதற்கான, மிதமான அளவிலாச்சும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் நமக்கு ஒரு வறண்ட வானிலை தான் பெரும்பாலான இடங்களில் இருக்க போகிறது. அதன் பிறகு வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், அதனைத் தொடர்ந்து பரவலாக தமிழகம் முழுக்கவே கூட மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த வாரம் தாண்டி இன்னொரு நகர்வினால நமக்கு ஒரு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழையை தாண்டி ஒரு ப்ராப்பரான குளிர்காலத்துக்கு நம்ம டிரான்சிஷன் ஆயிடுவோம். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். RS என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.